46ஆம் சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பல யுத்தங்கள், பல போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். பல ஆபத்துக்களை நாம் சந்தித்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை கோராகின் புத்திரர் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. தாவீது எழுதலை. கோராகின் புத்திரர் அப்படின்னு சொல்லும்போது சில சமயத்தில் நமக்கு தெரியாது. அவங்க யாருன்னா லேவியர்கள். லேவியர்களை கர்த்தர் அவருடைய ஊழியம் செய்யும்படியாய் பிரித்தெடுத்தார். அந்த லேவிய கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் பாடல் எழுதுறதும் மியூசிக் போடுறதும். ஸோ அந்த கூட்டத்தினர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஏன் பாடினாங்க, எதுக்கு பாடினாங்கன்னு சொன்னால், இந்த சூழ்நிலை, இதோட பேக்ரவுண்ட், இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த பாட்டை கோராகின் புத்திரர் பாடுறாங்கன்னு சொன்னால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், ஆக்சுவலாக 32ஆம் அதிகாரம் ஃபுல்லாக, 33ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கணும், அதுக்கு டைம் இல்லை. அசீரியர்கள் யூதாவை பிடிப்பதற்கு வராங்க. அப்போ யூதாவின் மக்கள் ரொம்ப கொஞ்சமா இருக்காங்க, அசீரியர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அவர் சொல்றாரு, கடன் மணல் அத்தனையாய் திரள் கூட்டம் வராங்க, இதை எப்படி ஜெயிக்க முடியும்? இது சாத்தியம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, சாத்தியம் அல்ல. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முழு தேசமும் மண்ணோடு மண்ணாக போக போகிறது. ஆனால் எசேக்கியா ராஜா பல, அதாவது தைரியமுள்ள வார்த்தைகளை ஒரு 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களா. 7, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு, ஏராளமான கூட்டம் இருக்கு, பயப்படாதீங்க, கலங்காமலும் இருங்கள். அவனோடு, அவங்களுக்கு மாம்ச பிரகாரமா நிறைய பேர் இருக்கலாம், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு, உண்மையா நம்மோடு இருக்கிறவர் அதிகம் இல்லை, ஆனால் அந்த ராஜா நம்புறாரு, நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த பாட்டு எழுதுறார். ஆக்சுவலா தேவன் நம்மோடு இருக்கும்போது, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கெர்சமனே தோட்டத்தில் வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது பேதுரு கோவப்பட்டு என்ன பண்றார், கத்தி எடுத்து காதை வெட்டுறார். ஒரு மார்க்கஸ் அப்படின்ற ஒரு யுத்த வீரனுடைய காதை வெட்டுறார். இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் நீ நினைக்கிறியா, நான் என் பிதாவின் இடத்துல கேட்டா 1 நிமிஷத்துல என்ன பண்ணுவார்னா, எனக்காக லீஜியன் அப்படின்னு சொன்னா ஒரு பஞ்ச், ஒரு கூட்டம், லீஜியன்னா 6000 யுத்த நிறைந்த, அதாவது 6000 தூதர்கள் நிறைந்த ஒரு கும்பலுக்கு பேர் தான் என்னது, லீஜியன். அவர் சொல்றார், நான் கூப்பிட்டா உடனே அவர் என்ன பண்ண முடியும், அவ்வளோ பேரை எனக்காக அனுப்பி வைக்கணும். பைபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே இதே இடத்துல அவ்வளோ பேர் இருக்கும்போது, கடைசியாக முடியும் போது ஒரு தூதன் இறங்கி, எத்தனை எல்லாரும் சொல்லுங்க, ஒரு தூதன் இறங்கி, இந்த வசனம் சொல்லுது 2 லட்சம் பேரை ஒன்றுலாம் ஆக்கிட்டான். ஒரு தூதன். இவன் ஜெபம் பண்ணி ஆண்டவரை நம்பி அவன் சொல்றான்,
அவங்க கிட்ட இருக்கிற கூட்டத்தை விட நம்ம கிட்ட இருக்கிற கூட்டம் நிறைய. ஆனா அவன் வச்சுக்கல. ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்பி இறக்கி விட்டார். நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 32 33 அதிகாரம். முழு அசீரிய படையும் திகைக்க செய்தார். அந்த கான்டெக்ட்ல தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப அதை யோசிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிங்க. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கை அனுபவிக்கிறீங்க? துணை நினைச்சவங்கலாம் என்ன பண்ணல, இப்ப துணையா இல்லை. யாரெல்லாம் நம்ம அதிகமாக சில சமயத்தில் நேசிக்கிறோமோ காலங்கள் போக போக அந்த நேசம் குறைந்து போகிறது. நான் நினைக்கிறேன் எனக்கு இவங்க தான் பாதுகாப்பாக இருப்பாங்க, நான் நினைக்கிறேன் இவங்க மாதிரி என்னை அன்பு செய்கிறதுக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற எண்ணெல்லாம் இருந்தாலும் நாட்கள் போக போக அந்த அன்பு குறைந்து போகிறது. நாட்கள் போக போக அவர்கள் பாதுகாப்பு குறைந்து போகிறது. ஆனால் தேவன் என்றென்றும் நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்புமாயிருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, பிளேஸ், இந்த இடம் எனக்கு மகிழ்ச்சியை தரும், இந்த இடம் எனக்கு பாதுகாப்பை தரும், இந்த இடம் எனக்கு உயர்வை கொடுக்கும். ஒரு சிலர் நினைக்கிறேன் இட்ஸ் a people. ஒரு சிலர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சொந்தங்கள், என்னோட சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க பணக்காரங்களா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு உதவியா இருப்பாங்க, நான் கஷ்டப்படும் போது எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. நிறைய எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும். ஆமென். It's a people. We are relying on people. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆறுதலா இருப்பாங்க, அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, அடைக்கலமா இருப்பாங்க, அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, உற்சாகத்தை தரவங்களா நினைப்பாங்க. ஓகே, the place that we believe that's going to give peace and joy, the people that we are believing that they are going to come on right time when it's need. It's not people, it's not place. Or you may think it's your money, or you can say it's all your possessions. The third, நம்ம யோசிக்கிறதுனா, என்கிட்ட இருக்கிற படிப்பு, என்கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட், என்கிட்ட இருக்கிற பணம், எனக்கு இருக்கிற ஆட்கள், எனக்கு இவங்க எல்லாரையும் தெரியும். நம்ம யோசிக்கிறோம் இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நமக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, ஏமாந்துடாதீங்க. ஆமென். ஏற்கனவே நம்ம நிறைய முறை ஏமாந்துருக்கோம். திருப்பி திருப்பி என்ன பண்ணாதீங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்க நம்பவே வேணான்னு சொல்லல, நம்புங்க. எல்லாத்த விட தேவனை நம்புவோம். ஆமென், அல்லேலூயா. கணவனை நம்புங்க, மனைவியை நம்புங்க, நம்பலனா வாழ்க்கையே இல்லை. உறவுகளை நம்புங்க, நம்பலனா வாழ்க்கையே இல்லை. ஆனா அவங்களை விட என்ன பண்ணாதீங்க, அதாவது தேவனை விட மனுஷனை நம்பாதிருங்கள். ஓகேவா? இப்ப பிளேஸ் உனக்கு பாதுகாப்பா பலனா இல்லை, பீப்புள் நீங்க நினைச்சவங்க உனக்கு பாதுகாப்பா பலனா இல்லை. பொசஷன் யோசிங்க, இது எனக்கு பேக்ரவுண்டு, பேங்க் பேலன்ஸ் பேக்ரவுண்டு, திடீர்னு போயிடுச்சு, ஒரு வியாதி வந்துச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, நம்ம யோசிச்சோமே இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், வட்டி வச்சு வச்சு சாப்பிடலாம் நினைச்சோமே, இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோமே, எல்லாம் போயிடும். ஆமென். சொல்லுங்க, எல்லாம் போயிடும். சொல்லுங்க, எல்லாம் போயிடும். எல்லாம் போயிடும். The one thing make you sufficient. இதெல்லாம் நம்மளை திருப்தி ஆக்காது. தேவனுடைய வார்த்தை நம்மோடு இருக்குமானால் அது எனக்கு போதுமானது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. தேவனுடைய வார்த்தை எவ்வேளையும் எனக்குள் இருக்குமானால் அதுவே எனக்கு போதுமானது, அதுவே எனக்கு திருப்தியானது.
ஆமென். அல்லேலூயா. என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்பா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஏப்பம் விடுவோம். முற்ற வரைக்கும் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும்? ஒரு ஏப்பம் விடும். அப்பனா அந்த ஏப்பம் என்ன சொல்லுதுன்னா, திருப்தியா ஆயிட்டம்பா. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை லோக்கலா இருக்கலாம் நான் சொன்ன இல்லஸ்ட்ரேஷன். ஆனா யோசிங்க, நீங்க வேற எதை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து வச்சாலும் அந்த திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு ரீப்ளேஸ் எதுவுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, தெரியுது, புரியுது. ஆனாலும் திருப்பி திருப்பி தப்பாவே யோசிச்சு செய்கிறாங்க. திருப்பி உழுந்து அந்த இருதயத்தை எடுத்து குத்தி திருப்பி வைக்கிறாங்க. திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை இருதயத்தை சுகமாக்கும் கெஞ்சுறாங்க. கர்த்தர் புதிய இருதயமாக மாத்துறார். திருப்பி அதையே போய் செய்கிறாங்க. திருப்பி குத்தி கீறி இப்போ கடைசியாக திருப்பி புரிஞ்சுக்கிறாங்க. திருப்பி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு புதிய இருதயமாய் மாற்றுகிறார். நம்மளை தேவன் அப்படி பார்க்க மாட்டார். நீ வரும்போது, கெட்ட குமாரன் வரும்போது அவர் பாக்கெட்டில் கையோட்டு வரியாடா வா, அப்படி இல்லை. அவர் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, நீ எப்பயுமே என் பிள்ளை தான்டா. ஆமென். நிறைய டயலாக்லாம் யோசித்தான் அப்பாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு. நான் அப்பா வீட்டுக்கு போவேன், நான் அப்பாவுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லுவேன், நான் வேலைக்காரன் தான் சொல்லுவேன், என்னை ஒரு மூலையில் வீட்டில் வைங்கன்னு சொல்லுவேன். சொன்னானா? சொல்லலை. டயலாக்லாம் ரெடி பண்ணலாம். உண்மையான அப்பா வந்தார்னா உன் டயலாக்லாம் அவருக்கு வேணாம். ஆண்டவரே அதை பண்ண இதை பண்ணணும். அப்பா வந்து அப்படியே கட்டி பிடிச்சி உனக்கு அரணும், உனக்கு கோட்டையும், உனக்கு பாதுகாப்புமாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அதுதான் சொல்றார் இந்த சங்கீதக்காரன், இந்த தேவன் நமது அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். அப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு யோசிச்சதெல்லாம் அந்த ஒரு லைட் ஹவுஸ் கடல் ஓரங்களில் புயல் அடிக்குது, வெள்ளம் அடிக்குது, அதில் ஒரு கப்பல் மோதி அடிக்குது. அந்த லைட் ஹவுஸ் தான் அந்த கப்பலுக்கு சொல்லுது, அங்கே ஒரு கரை இருக்கு, நீ அதை நோக்கி வா. ஒரு பக்கம் காற்று, ஒரு பக்கம் அலை மோதி அடித்து கொண்டிருக்கிறது. கப்பல் மூழ்கி போயிடும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த கப்பலை இயக்குகிற, அந்த கப்பலை நடத்துகிற அந்த மனிதன் பார்க்குறான், there is a light house. ஆமென். நான் இந்த கடல்லே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கடல்ல இருந்து வெளில என்னால் வர முடியும். நான் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி அலைகளினாலே அலைவுபட்டு, காற்றினாலே எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம, குடும்ப பாரங்கள், உலக பிரச்சனைகள், தேவைகளில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் பிடிக்கப்பட்டு நம்ம அப்படியே மூழ்கி போயிடுவோன்ற சூழ்நிலை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வரும்போது there is a light house. ஆமென். அல்லேலூயா. உனக்காக எனக்காக there is a light house. எப்பயுமே வெளிச்சமாக நான் இங்கே இருக்கிறேன், வா. வழி தெரியாம திகைத்து போவாதன்னு சொல்லி நம் தேவன் சம்பூர்ணராய் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் உணர்ந்து இங்க சங்கீதங்களில் பாடுங்க, தேவன் நமது அடைக்கலும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் என்ன பண்றாரு? அவரே நமக்கு துணையுமானவர், அனுகூலமான துணையுமானவர். சொல்லுங்க, கையை பிடிச்ச பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் துணையா இருக்கார், கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. யார் உங்களுக்கு துணையா வேணும்? உன் லவ்வரா? அல்லேலூயா. இன்னைக்கு காமம் தான் என்ன பண்ணுது? பெருசா இருக்கு. அவன் கல்யாணம் கட்டி உருப்படியா வாழ்றதுல ரொம்ப ரேரா நடக்குது. சந்தோஷம், வாழ்ந்தா சந்தோஷம். ஆமென். உன்னுடைய உண்மையான லவர், ஆமென், என்றென்றும் எப்பவுமே உன்னை அழகா பார்க்கிறவரு என் தேவனாய் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஓகே. ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது. 46 ரெண்டாவது வசனம் இப்படியா இருக்கு, ஆகையால் பூமி நிலை மாறினாலும். ஃபீல் பண்ணணும், ஃபீல் பண்ணுங்க. இந்த வசனம் சொல்லுங்க பக்கத்தில், ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணலன்னா இந்த வசனத்துடைய டெப்த் நமக்கு புரியாது. ஓகேங்களா? அவர் சொல்றார், ஆகையால், ஏன்? தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறனால, ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறனால
அவர் சொல்றார் நேச்சர், இந்த உலகத்தில் இருக்கிற நேச்சர் அப்படின்னா. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் என்ன பண்ணாதான் நடுங்கி சமுத்திரத்திலே சாய்ந்து போனால். நீங்க பார்த்தீங்கன்னா சில மலைகள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த கடல் ஓரங்களில் இருக்கிற மலைகள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அலை அடிச்சு 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 என்ன பண்ணும், அந்த மலையே மூழ்கி போகிற இடங்கள்லாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவர் ஃபீல் பண்ண கர்த்தர் இருந்தா எவ்வளோ புயல் அடிச்சாலும், எவ்வளோ நேச்சரா இயற்கையா உங்களுக்கு சேற்றங்கள் வந்தாலும், பக்க விளைவுகள் வந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். இதை சொல்லும்போது நான் யோசிக்கல, கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. பழைய ஏற்பாட்டில் அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருக்கு. யாராச்சும் வாசிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருக்கு. அடைக்கல பட்டணத்தோட ரூல்ஸ் என்ன தெரியுங்களா? ஒருவேளை நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஒரு கல் எடுத்து நான் வந்து ஒரு மிருகத்தை அடிக்கிறேன்னு சொல்லி வேகமாக அடிச்சிட்டேன். ஆனால் அது போய் ஒரு மனுஷன் மேலே பட்டு செத்துட்டான். நான் தெரியாம பண்ணேன், ஆனால் அது என்ன பண்ணிருச்சு, ஒரு பெரிய விளைவை கொண்டு வந்துருச்சு. அப்போ எனக்கு அங்கங்க என்ன பண்ணாங்க, அந்த காலங்களில் பழைய ஏற்பாட்டு அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணலாம், மற்ற வந்து பார்த்து அந்த குடும்பத்தினர் பார்த்து அவனை பல்லுக்கு பண் கண்ணுக்கு கண் சொல்லி அவனை பழி வாங்காமல் இருக்கணும்னா அவங்க ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்தில் உட்காந்துக்கணும். அந்த அடைக்கல பட்டணத்தில் போயிட்டாங்கன்னா யாருமே அவங்களுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது, ஆசாரியன் வந்து விசாரிச்சு உண்மையா இது உண்மையா தண்டனைக்குரியதான்றதை கேட்டு அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்லைன்னா தண்டனையிலேருந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்கும் அடைக்கல பட்டணம் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க? யாரெல்லாம் தவறு பண்ணுவீங்க? பரிசுத்தவான்களை சிலர்லாம் ஸ்டேஜில் ஏறி ரொம்ப துணிகரமாக என்ன மாதிரி ஒரு பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்லுவான் பாருங்க. அவங்கள பார்க்கும்போதே கடவுளே இந்த ஆத்மா நரகத்தில் போய் வேக போது ரட்சியும். ஆமென். அல்லேலூயா. பேசிக்கான சுவிசேஷம் கூட தெரியாம என்ன பேசி என்ன பண்ண போறோம்? நான் தினந்தோறும் தவறுகிறேன். ஆமென். யாரெல்லாம் தினந்தோறும் தவறுகிறோம்? நான் அவரும் தவறுகிறேன். யாரெல்லாம் அவர்னா தெரியுதா? என்னது? 1 மணி நேரம் எத்தனை நிமிஷம் இருக்கு? தவறுறோமா? இல்லைல்ல. இங்கே உட்காந்து இருக்கும்போதே சர்ச்சில் தானே உட்காந்து இருக்கீங்க, வருஷத்தை வாட்டிக்கல. ஆண்டோட வார்த்தை கேட்கலனாலே தவறுறோம். ஆமென். உட்காந்துக்கிட்டு வீட்டில் போய் என்ன சமைக்கலாம், எவ்வளோ நேரம் பேசுவார், நான் தவறுகிறேன். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில் ஆண்டோட வார்த்தையை கனமா வைக்கல. ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் தவறுகிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் தவறுகிறோம். கர்த்தர் நம்மளை தாங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இங்கே பாருங்க, பூமியே நிலை மாறி போனாலும் அவர் சொல்றாரு, பர்வதங்களே என்ன பண்ணாங்க, உடைந்து, அதாவது அந்த சமுத்திரத்தில் மூழ்கி போனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் துணையா இருக்கார். 3வது வசனம் கொஞ்சம் வேகமாக போகலாம், ஓகேங்களா? அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். யார் எனக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கார்? யார் உனக்கு அடைக்கலமா பலனா இருக்காரு? இப்ப ஏன் பதறி உக்காந்துருக்க? இப்ப ஏன் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்க? வாழ்க்கையே வேணாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஏன் உக்காந்துட்டு இருக்க? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நிலை குலைந்து போனாலும் ஆமென், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆமென். ஒன்றும் பெருசா ஆக போறதில்ல, ஒன்றும் பெருசா. ஒருவேளை இந்த சமயத்தில் உன்னை வெட்கப்படுத்தலாம், ஒருவேளை இந்த சமயத்தில் இந்த சூழ்நிலையில நீ என்ன பண்ணலாம், உன் முகத்தை தொங்கி வச்சிருக்கலாம். அப்படியே இருக்க போறதில்லை. சொல்லுங்க, அப்படியே இருக்க போறதில்லை. சொல்லுங்க, அப்படியே இருக்க போறதில்லை. பக்கத்தில் அப்படியே இருக்க போறதில்லை. கர்த்தர் உயர்த்துவார். அவர் உயர்த்தும் போது உயர்த்துவார். ஆமென். முகத்தை தொங்க விடுறதுக்கு ஒரு டைம் இருக்கு, தலையை நிமிக்கிறதுக்கு ஒரு தலை இருக்கு. தொங்கும் போது தொங்கிட்டோம், போட்டோம். ஆமென்.
அங்கே போய் பெருசாக நிறுத்த, தப்பு செஞ்ச மாட்டிக்கிட்ட, மன்னிப்பு கேட்ட, வெக்கப்படுத்தினாங்க. ஓகே, அங்கே போய் நான்லாம் பண்ணல, நான்லாம் செய்யல, ஐயோ நான்லாம் யார் தெரியுமா, பண்ணாத. தலை உயரவே உயராது. ஆமென். உயரவே உயராது. உன் மனசாட்சி உனக்குள்ள இருந்து குத்துல படுக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாது. காலம் ஃபுல்லா சாகிற வரைக்கும் இந்த மண்ணோடு மண்ணா சாகுற வரைக்கும் உங்களால சமாதானமா வாழ முடியாது. ஆமென். டீல் வித் இட். எல்லாரும் சொல்லுங்க, டீல் வித் இட். ஆமென். இந்த பூமியில என்ன பண்ணுங்க, அதை டீல் பண்ணுங்க. பரவாயில்ல, வெக்கப்படுத்தட்டும், திட்டட்டும், பேசுறோம். என்ன ஆச்சு கேளுங்க, என்ன ஆச்சு? வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா? தப்பு பண்ணா தட்டி கொடுக்கணுமா? நீ தப்பு தானே பண்ண, பரவாயில்ல, திருப்பி பண்ணிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் போதை வசத்தை எடுத்துக்கோ, இன்னும் என்ன பண்ணு, உபச்சாரத்துக்கு போ, ஒன்றும் தப்பே இல்லை, எல்லாம் பண்ணு, அப்படி சொல்லணுமா? ஆமென். அப்படிதான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படியே மேலே ஏறிட்டு ஒன்றும் பண்ணல. சர்ச்சில் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, கவலையே படாத, எல்லாத்தையும் மாத்திருவாரு, வெக்கமே வராது. ஏன் இப்படிலாம் பாடுற? நீயே பாடுறாலே எத்தனை முறை வெக்கப்பட்டிருக்க சொல்லு. காலம் இருக்கு. வெக்கப்படும் போது தாழ்ந்திருந்து மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணு, அந்த வெக்கத்தை நன்மையா மாற்றிக்கோ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். அற்புதமான வார்த்தைகளை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த வசனங்கள் நமக்குள்ள கிரியேஷன். அவர் சொல்றாரு, இதெல்லாம் நடந்தாலும், பர்வதங்களே அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஒன்றும் நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முடி கூட எனக்கு சித்தம் இல்லாம உன்னுடைய தலையிலேருந்து கீழே விழாது, ஏன்னா நீ என் பிள்ளை. ஆமென். மரணம் எப்போ வரும்னா, அவர் ஓகே சொன்னாதான் எனக்கு மரணம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஐயோ மூச்சு இழுத்துக்குச்சு, எல்லாம் இழுக்கும். நான் தான் இழுத்துட்டு இருந்தாலும் அவர் எஸ்ன்னு சொல்லாம அந்த ஆவி உன்னை விட்டு பிரியாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீ எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவன் உனக்கு சூனியம் பண்ணி வச்சுதான் மரணம் வருதுன்னு பிசாசின் வார்த்தையை சொல்லாத சொன்ன, உனக்கு எப்படியா தெரியும்? மரணமும் ஜீவனும் தேவனுடையது. எப்ப பிறக்கணும் எப்ப மறிக்கணும்ன்றது சாத்தானு கூட தெரியாது, தேவனுக்கு ஒண்டிதான் தெரியும். ஆமென். அப்படி வேற ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா யாரா இருப்பான்? தேவனுடைய தூதன் அல்ல, சாத்தானின் தூதர்கள். தயவு செய்து கேட்காது, ஏமாந்துறாரு. யாருக்குமே பிறப்பையும் இறப்பையும் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை, தேவன் ஒருவருக்கே. 4வது வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில அவருடைய பிரசனம், அவர் சகாயம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இது என்ன நதி? தேவன் நமக்காக இந்த நதியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். வறட்சியிலும் இந்த நதி பாய்ந்து ஓடும். அது போகிற இடமெல்லாம் செழிப்பை உண்டாக்கும். எல்லாரும் நினைப்பாங்க இந்த நதி காய்ஞ்சிடும், இதை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் காஞ்சிடும், இதுக்கெல்லாம் வேறே விழாது, இதெல்லாம் இதுக்கப்புறம் வளரவே வளராது, இதெல்லாம் ஆரோக்கியமா ஆகாது, கனியே கொடுக்காதுன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் தேவனுடைய பிரசனம் என்கின்ற நதியில் மூழ்கும் போது, அந்த நதி எனக்குள் இருக்கும்போது, அந்த நதி என் வீட்டில் இருக்கும்போது, அந்த நதி என் குடும்பத்தில் இருக்கும்போது, அந்த நதி என் சபையில் இருக்கும்போது, அந்த பரிசுத்தாவியோட பிரசனம் நான் போகிற இடங்களில் இருக்கும்போது, போகிற இடமெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். எங்கெங்கெல்லாம் வறட்சி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பில்லாம இது முடியாது, இது நடக்காது, இது ஆகாது அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் இவங்க மாற மாட்டாங்க, இவங்க கர்த்தரை ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் சொல்லுதோ அது பாய்ந்து போகிற இடங்களிலெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விதைக்கப்பட்ட அந்த விதை செத்து இருந்தாலும் அந்த தண்ணீர் பாயறதுலயே அந்த செத்த விதை உயிர் பெற்று எழும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுக்கு புரியலன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசிய 37 அதிகாரத்தில் தேவன் எலும்புகள் நிறைஞ்ச பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிப்பாட்டுறார். நிப்பாட்டிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எலும்புகள் நிறைஞ்ச பள்ளத்தாக்கு. சொல்றான், இது நடக்காது. ஏதோ சதை இருந்தா பரவாயில்ல, ஒரு சதையே இல்லை, எல்லாம் மண்ணோட மண்ணா போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கு, எப்படி உயிரடையும்? அப்படி சொன்னானா? இல்லை. சொல்ல, ஆண்டவரே உமக்கு தெரியும். எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே உமக்கு தெரியும். ஆமென். அந்த நதி பாய்ந்து வந்துச்சுன்னா, அல்லேலூயா, எலும்புகள் உயிரடையும். பைபிள் சொல்லுது, அந்த எலும்புல நரம்பு உண்டாச்சான், அந்த நரம்புல சதை உண்டாச்சான். அதுக்கப்புறம் அந்த சதை உண்டானோன்னு அதுக்குள்ள ஜீவன் வந்துச்சான். அது ஒரு ஆர்மி மாதிரி ஏச்சு நடக்க ஆரம்பிச்சான். என்னடா? ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் ஒரு விபச்சாரத்தில் இருக்க ஸ்திரீயோடு தேவன் பேசுறார். சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். அவளுக்கு புரியல, எப்படி ஜீவ தண்ணீர்? அப்ப எனக்கு தாகமே எடுக்காது. ஆமா, தாகமே எடுக்காது. உனக்கு நான் ஜீவ தண்ணீர், என்றென்றும் நீ பிழைத்திருப்பாய், உனக்கு மரணமே இல்லை. அவளுக்கு புரியல. அப்ப ஆண்டவர் அதை விளக்கி சொல்லும் போது அவ மூளைக்கு எட்டிடுச்சு. ஓஹோ, இந்த பூமியில நான் எவ்வளவு வாழ்ந்தாலும் நான் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன், தண்ணி தாகம் எடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டார்னா, எனக்காக கர்த்தர் ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் என்னை நித்திய 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 நித்தியமாய் இந்த தேவனோடு வாழ்வதற்கு உதவியாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அனுபவிக்கிறீங்களா? ஜீவ தண்ணீர் இருக்கா? உங்க வீட்டில் ஜீவன் இருக்கா? இல்லை உங்க வீட்டில் செத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கணவன் ஒரு பக்கம் வர்றது, மனைவி ஒரு பக்கம் வர்றது. கணவன் அவர் வேலைலாம் முடிச்சுட்டு அவர் ரூம்குள்ளே போவார். அவர் கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு வந்துட்டார். அவருக்கு மனைவி கிட்ட பேசுறதுக்கோ பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கோ அவருக்கு டைம் இல்லை. ஆனால் வெளியிலலாம் ஈன்னு இழிப்பார், நல்லா பேசுவார். வெளில போனோன்னா எங்கேருந்து தான் சந்தோஷம் வரும்னு தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒன்று டிவி பார்க்கணும், இல்லை மொபைலை நோண்டணும். வீட்டில் வந்தால் இது அவர் வீடு இல்லை. வேறு வீட்டுக்கெலாம் போனால் ஹெல்ப் பண்ணுவார். வேறு வீட்டுக்கெலாம் போனால் சிஸ்டர் தலையாட்டுறாங்க. வேறு வீட்டுக்கு போனால் ஹெல்ப் பண்ணுவார். அவர் வீட்டில் அவர் கலெக்டர் முடிச்சுட்டு வேலைனா வேலை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஜீவன் இல்லாத வீடு. ஆமென், அல்லேலூயா. அங்கேருந்து வரும்போதே நான் மரணத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், ஜீவனையும் கொண்டு வரேன். வெளியில் இப்படி சிரிச்சிட்டு வரதை விட உள்ள சிரிக்கணும், அதுதான் ஜீவன். வீட்டு உள்ள கணவன் மனைவி பிள்ளைகளா சிரிக்கணும், கொண்டாடணும். ஆமென். பிள்ளைங்க பார்ப்பாங்க, என்னடா வீட்டில் வந்தால் பேச்சே இல்லை, ஜிப்பு போட்டு வாயை மூடி வச்சாச்சு. 2 பேரும் மொபைல் ஃபோனை நோண்டுறது, கேமை விளையாடுறது, ரெண்டும் உட்காந்து பார்க்குது. என்னடா, அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம். கல்யாணத்துக்கு போகலாமா? எஸ், கெட் ரெடி. எல்லாம் மேட்சிங் ட்ரெஸ். எப்படி மேட்சிங் ட்ரெஸ்? அடே எங்க அப்பா, அதெல்லாம் ரெடி. வா, காரில் ஏறு, கையை பிடிச்சி வெளில பாப்பா. இந்த மாதிரி ஒரு அப்பா, இந்த மாதிரி ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களை வளர்க்குறது. அப்படியே வீட்டுக்கு போனால் தலைக்கீழ. ஜீவன் இருக்கு. உன் நாடகம் ஆண்டவர்கிட்ட ஓடாது. மனுஷனுக்கு நடிக்கலாம், சந்தோஷமா இருக்கிறது போல ஜீவன் இருக்கிறது மாதிரி. ஏதோ நகை போட்டுருந்தா சந்தோஷமா பல 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 பலன்னு வர்றதுனால உனக்குள்ள இருக்கிற ஜீவன், இந்த பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த நதி என்கின்ற ஜீவன் இருக்கா? வளருதா? ஆமென். நீ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்தா கூட அந்த ஜீவன் அப்படியே வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. நீ போடுற நாடகத்துல வரல, அது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினால வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அதை விலை கொடுத்து வாங்க முடியாது, அதுக்கு பிரைஸ் இல்லை. என்னை நான் ஒப்பு கொடுக்கும் போது எனக்குள்ள ஆவியானவர் அந்த நதியாய் புரண்டு வரும்போது நான் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் ஜீவனை தருகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி.
எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு அது இருந்தா சந்தோஷம், எனக்கு இது இருந்தா சந்தோஷம், இது கிடைச்சா சந்தோஷம். எது கிடைச்சாலும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். மை நீட் இஸ் கிரைஸ்ட். மை நீட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். மை நீட் இஸ் த ட்ரினிட்டி காட், 3 in 1. தேவன் தான் என்னுடைய அவசிய தேவை. அவர்தான் எனக்கு போதுமானவர். ஆமென். கடைசியா இருக்கிற அந்த 2 வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு 2 தடவை வரும். யாக்கோபின் தேவன் நமக்கு, யாக்கோபை தேவன் நடத்தினார். திருப்பி அவர் ரீகால் பண்றார், நாம் அவருடைய சந்ததியில வந்திருக்கிறோம், உன்னையும் நடத்துவார். நீ யாக்கோப் அல்ல, நீ ஆபிரகாம் அல்ல, உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அவர்களை நடத்தினார், அவர்கள் பிள்ளைகளை நடத்தினார், என்னையும் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிரசனம் என் கையை பிடித்து நடத்தும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஆறுதலா இருக்கும், எனக்கு பாதுகாப்பா இருக்கும், எனக்கு மகிமையா இருக்கும். அப்ப உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு போதுமானவர் யார்? உங்களுக்கு போதுமானவர் யார்? சொல்ல மாட்டேன். உங்களுக்கு போதுமானவர் யார்? உங்களுக்கு யார் தேவை? உங்களுக்கு யார் அவசியம்? உங்களுக்குள்ள யார் நிறைவா இருக்கணும்? ஆனா எல்லாம் தப்பு தப்பா தேடிட்டு தான் மூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நீ கரெக்டா தேடிட்டு வா, உனக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். என்னால உங்களை திருப்தியாக்க முடியாது. என்னால உங்களை திருப்தியாக்க எந்த மனுஷனாலும் முடியாது. தேவ ஆவியா நம்மை திருப்தியாக்குவா. ஏன் சின்ன ஆண்டுடைய சமூகத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.